ஹே गाइस எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி பிகினர் மேக்கப் சீரீஸில் வந்து ஹைலைட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிகினர் மேக்கப் சீரீஸில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கான்டோர் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளஷ் எப்படி யூஸ் பண்ணுறது, பேசிக் ஐ மேக்கப், பேசிக் ஃபேஸ் மேக்கப் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ஹைலைட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். ஹைலைட்டருங்கிறதும் ரெண்டுமே வேறு விஷயம். ஹைலைட்டுங்கிறது வந்து கன்சீலர் வச்சு பண்ணுறது. ஸோ இப்போது நான் வந்து ஒரு பிக்சர் வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து லைட் கலர்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து ஹைலைட், டார்க் கலர்ஸில் இருக்கிறது எல்லாமே கான்டோர். ஸோ ஹைலைட் வந்து கன்சீலர் வச்சு பண்ணுவாங்க. இந்த கான்டோர், இந்த ஹைலைட் இது பண்ணுறது எல்லாமே வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் அந்த வெட்டிங் டைம், பார்ட்டிஸ் டைம் தான் இந்த கான்டோரிங்லாம் ரொம்ப பண்ணுவாங்க. பட் இந்த ஹைலைட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட்டை சொல்கிறது. இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து பயங்கரமாக நேச்சுரலாக க்ளோ ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நயன்தாரோட பிக்கு இங்கே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், அவங்க எப்போவுமே ஷைனிங்காக க்ளோயியாக இருப்பாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹைலைட்டர். அவங்க ஹேண்ட்ஸுக்கெல்லாம் கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க சம்டைம்ஸு. ஸோ ஹைலைட்டருங்கிறது இதுதான், நீங்கள் எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ பட் ஹைலைட்டர் வந்து எதுக்காகனா ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறது தான் ஹைலைட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து நான் டார்ச் அடிக்கிறேன் என் மேலே. ஸோ டார்ச் அடிக்கும்போது வந்து உங்களுக்கு எந்தெந்த பார்ட்லாம் வந்து ஹையஸ்ட்டாக தெரியுதோ அந்த பார்ட்டுக்கெலாம் வந்து நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணோம். அதாவது இப்படி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ப்ரோ போன் வந்து ஹைலைட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கண்ணம், இந்த இடத்துல சீக் போன்ஸ் வந்து ஹைலைட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த நோஸோட டிப்பில் இல்லை நோஸோட பிரிட்ஜில் அங்கே வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த குபிட்ஸ் போ இந்த இடத்துல வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும். அப்புறம் இப்படி பார்த்தோன்னா நம்ம சின்லேயும் நம்ம லைட் வந்து விழுகும். ஸோ அங்கேயும் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஏரியாஸில் மட்டும் ஹைலைட்டர் யூஸ் பண்ணால் போதும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஷன்லாம் வரும். நீங்கள் செய்ய வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். நீங்கள் இந்த சீக் போன்ஸில் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ எனக்கு வந்து சீக் போன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து முடியுது. ஸோ இது வரைக்கும் உங்கள் பியூப்பிள் ஸ்டார்ட் ஆகிற இடம் வரைக்கும் வந்து நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் வந்து கவர் பண்ணணும் ஹைலைட்டரில். இது தவிர லிக்விட் ஹைலைட்டர்ஸ் இருக்குது. அது வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கெல்லாம் க்ளோ வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் மேலே போட்டுக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த லிக்விட் ஹைலைட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரஷஸ் தேவைப்படும். இல்லைனா வந்து நீங்கள் ஒரு ஐ ஷேடோ ப்ரஷ் எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் டோம் ஷேப்பில் இருக்கணும் மேலே. இந்த டோம் ஷேப்பில் இருக்கிறதுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் இதுக்கு வந்து ப்ளஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஹைலைட்டரில் வந்து நீங்கள் கொஞ்சம் அஃபோர்டபுளான ஆப்ஷன் கேட்டிங்கன்னா வந்து நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து சிவானாவோட ஷிம்மர் பிரேக். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இதே ப்ராடக்ட் இதே மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து மிஸ் கிளர்லேயும் இருக்குது. அதுவும் வேணால் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணி காமிக்க போகிறது வந்து மெபிலின் மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர். இது வந்து ஒரு செம்ம கோல்டன் ஹைலைட்டர். இது ஷேட் வந்து 100 மோல்டன் கோல்டு. ஸோ நான் இது வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இப்போது. ஸோ நான் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். ஹைலைட்டர் வந்து இதை தாண்டி இங்கேலாம் வரக்கூடாது, இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது. ஸோ இதோட வந்து ஸ்டாப் ஆகிடணும் ஹைலைட்டர். நல்லா க்ளோ தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து லைட் பட்டால் மட்டும்தான் வந்து பயங்கரமாக ஷிம்மர் வரும். மித்த டைம் வந்து அப்படி ஒன்றும் தெரியாது. ஸோ நான் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய ப்ரோ போன்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபோர் ஹெட்டோட சென்ட்ரல் போர்ஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே அப்ளை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில் வந்து நான் இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் டிப்ஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குபிட் போல் இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக வந்து சின்னில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் ஃபேஸ் வந்து செம்மையாக வந்து க்ளோ ஆகுது. இது வந்து ஹைலைட்டர்னால தான். இந்த பவுடர் ஹைலைட்டரில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஹைலைட்டர் வந்து நீங்கள் ஓவர்போர்ட் ரொம்பவே அப்ளை பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு பவுடர் ப்ரஷ் எடுத்துகிட்டு நீங்கள் வைப் ஆஃப் பண்ணிடலாம், அது வந்து போயிடும். ஸோ அதுதான் இதில் வந்து ரொம்ப மேஜர் ப்ளஸ். அதே மாதிரி இந்த நீங்கள் பவுடர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹைலைட்டர் வந்து சீக்கிரமாக வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது நல்லா ஃபவுண்டேஷன் கூட கீழே இருக்க பவுடர் கூட வந்து நல்லாவே மர்ஜ் ஆகும். ஸோ இதுவே வந்து இந்த ஃபேன் ப்ரஷ் எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து இப்படி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதில் ப்ராடக்ட் வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஃபேன் ப்ரஷில் ஃபுல்லாக இப்போ ஹைலைட்டர் இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா இப்படி தான் அப்ளை பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த ஹைலைட்டரை வந்து ஷிம்மர் ஐ ஷேடோவாக கூட யூஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்து எப்போவாவது யூஸ் பண்ணால் ஓகே, அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஹைலைட்டருங்கிறது என்னென்னா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைலைட்டடாக காமிக்கிறது. இப்போ ஏதாவது நீங்கள் வந்து டெக்ஸ்சர்ட் ஸ்கின் இருந்தால் அது வந்து ரொம்ப ஹைலைட்டடாக காமிக்கும். ஸோ உங்கள் ஐஸ் வந்து நிறைய விரிங்கிள்ஸ், நிறைய ஃபைன் லைன்ஸ் எப்போவுமே நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமாக வந்து காட்டிடும் ஹைலைட்டர் யூஸ் பண்ணால். ஸோ ஏதாவது எமர்ஜென்சி அந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப விங்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் மேக்கப் வந்து இதாக நல்லா இருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.